Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டிஎஸ்பி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் பேங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த டிஎஸ்பி பேங்கிங் ஆப் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிருந்துச்சு. இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் டிஎஸ்பி பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் டிஎஸ்பி பேங்கிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த டிஎஸ்பி பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஎஸ்பி பேங்கிங் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டிஎஸ்பி மொபைல் பேங்கிங் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த டிஎஸ்பி மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேங்கிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆப்பில் எதுவும் இஷ்யூஸ் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் டிஎஸ்பி அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த டிஎஸ்பி மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமா டிஎஸ்பி பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லொக் ஆகி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து டிஎஸ்பி பேங்கிங் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலை நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து நம்ம டிஎஸ்பி பேங்கிங் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.